எல்லை பாதுகாப்பை நாங்கள் பலப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 1 மாத காலத்துக்கு இப்பொழுது அவர்கள் பரீட்சார்த்தமாக பார்க்க போகிறார்கள் என்ன நடைபெறப் போகிறது என்று. சட்டவிரோதமாக இந்த நாட்டிலே தங்கியிருக்கின்ற குடியேற்றவாசிகள் விசா இல்லாமல் அல்லது இந்த நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அகதி அந்தஸ்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்தவர்கள் தவிர பலர் இங்கே இருக்கிறீர்கள். அதாவது ஒர்க் பெர்மிட் க்ளோஸ் பண்ணப்பட்டவர்கள், ஒர்க் பெர்மிட் முடிவடைந்தவர்கள் அல்லது விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து இந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்கள் நீங்கள் நாடு கடத்தப்பட போகிறீர்கள். வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சரி உறவுகளே, யாராவது முதல் தடவையாக எனது காணொளியை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்கோ. அப்போ தான் நான் போடுற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, இப்பொழுது காணொளிக்குள் வரலாம். என்னவென்று சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் கனடா மீது 25% வரி அறவீடு ட்ரம்ப் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் இன்றைய தினம் மிகுந்த போராட்டம், பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும். ஜஸ்டின் ட்ரூடோ காலையில் ஒரு பேச்சு, இப்பொழுது மாலையில் ஒரு பேச்சு என்று 2 பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இப்பொழுது ஒரு தீர்வு வந்திருக்கிறது. அது கனடியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், 1 மாத காலத்துக்கு இந்த வரி போர் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதாவது உண்மையிலேயே அவர்கள் தெரிவித்த கருத்தாக இருப்பது, இந்த எல்லை வழியாக போதை வஸ்துக்கள் கடத்தப்படுகின்றன, எல்லை வழியாக அதாவது இந்த பாதையை தாண்டி இல்லீகல் வேலைகளில் ஈடுபடுகின்ற சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் அல்லது சட்டவிரோதமான சம்பவங்களை செய்பவர்கள் இந்த பாதை வழியாக கடந்து மெக்சிகோவுக்கு செல்கிறார்கள் அல்லது மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் வருகிறார்கள். எனவே இந்த எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்த அந்த ஒரு நோக்கம் காரணமாகத்தான் இவ்வாறான இந்த சண்டை இடம்பெற்று வந்தது. இது இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு இருந்த இந்த வேளையில், இவ்வாறான இந்த போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்த வேளையில் கனடாவும் அதற்கான பதில் வினையை ஆற்ற ஆரம்பித்திருந்தது என்று நேற்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் இன்றைய தினம் ஜஸ்டின் ட்ரூடோ, கனடியா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்போடு மேற்கொண்ட ஒரு பேச்சுவார்த்தையின் பயனாக இவர்களும் ஒரு சில வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். 2 நாடுகளுமே நாங்கள் இணைந்து இந்த சந்தர்ப்பத்தை மேற்கொள்வோம், 2 நாடுகளுமாக இணைந்து இந்த எல்லையை பாதுகாப்போம் என்று தெரிவித்து பல்வேறுபட்ட பேச்சுக்களின் பின்னர் ட்ரம்ப் இப்பொழுது ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது எல்லை பாதுகாப்பை நாங்கள் பலப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 1 மாத காலத்துக்கு இப்பொழுது அவர்கள் பரீட்சார்த்தமாக பார்க்க போகிறார்கள் என்ன நடைபெறப் போகிறது என்று. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த 25% வரி இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது இன்றைய தினத்தில் இருந்து. அதாவது இன்று காலையிலே பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருந்தன, கேட்கவே காதுகளெல்லாம் அப்படி அதிர்கின்ற செய்திகளாக இருந்தன. என்னென்னு சொன்னால், மெக்சிகோவிலிருந்து தான் இங்கே கனடாவுக்கான பல வகைகள் எல்லாம் வந்து சேர்க்கின்றன. எனவே அவையெல்லாம் தடைப்பட போகிறது என்று ஒரு செய்தி வந்திருந்தது. பழங்கள் மற்றும் அங்கிருந்து வருகின்ற சிறுவர்களுக்கான உணவு வகைகள், இப்படி பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தடைப்பட போவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த சந்திப்பிலே, இந்த கலந்துரையாடலிலே இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைய தினம் திங்கட்கிழமை அறிவித்து இருக்கிறார். இது கனடியர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்ற இதே வேளையில் இது எதிர்காலத்தில் என்ன நடைபெறும் என்கின்ற ஒரு நோக்கமும் அனைவர் மத்தியிலும் இருந்து வருகிறது. என்ன பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்று சொன்னால், அதாவது இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அல்லது சட்டவிரோதமாக போதை வஸ்தை கடத்தி இந்த கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கும் கொண்டு வருபவர்களை நாங்கள் எப்படி தடை செய்யலாம் என்பதை பரீட்சார்த்தமாக பார்க்க போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு வீரர்களை இப்பொழுது எல்லை பகுதியிலே ஜஸ்டின் ட்ரூடோ நிறுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார். உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் அமெரிக்காவிற்கு. அதாவது நாங்கள் 10,000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை எல்லையிலே நிறுத்துகிறோம், எனவே நீங்கள் இதற்றை கருத்திலே கொண்டு இந்த 25% வரி வசூலிப்பை தள்ளி போட வேண்டும் என்று கேட்டிருந்தார். அது மாத்திரமன்ற பல்வேறுபட்ட டெலிகாப்டர்கள், அதாவது உலங்கு வானூர்திகள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள், பல்வேறுபட்ட கண்காணிப்பு கேமராக்கள், இப்படி எல்லை பாதுகாப்பு முற்றுமுழுதாக
பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் சட்டவிரோதமாக கனடாவுக்குள் வருபவர்களும் போதை வஸ்துக்களை கடத்துபவர்களும் எல்லை தாண்டி வந்து குடியேற்றவாசிகளாக இந்த கனடாவுக்குள் வந்து அமர்பவர்களுக்கும் இது ஒரு பெரிய இடியாக இருக்கப் போகிறது. இதனால் கனடாவுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை ஏற்படுகிறது. சட்டவிரோத செயற்பாடுகள் கனடாவிலே முற்றுமுழுதாக இடம்பெறாது என்றே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக எல்லைகள் பாதுகாக்கப்படுமாயின் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு வருகின்ற குடியேற்றவாசிகளாக இருக்கட்டும், கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகின்ற குடியேற்றவாசிகளாக இருக்கட்டும், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் இது ஒரு பாதகமான விளைவைத்தான் கொண்டு வரப்போகிறது. அதைவிட அமெரிக்காவில் வந்திருக்கின்ற ஒரு சட்டம் மிகவும் தீவிரமான ஒரு சட்டமாக இருந்து வருகிறது. அதாவது முன்னர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவர் சட்டவிரோத செயலில் ஈடுபடுகிறார் என்றால் அவரை அரெஸ்ட் பண்ணி விட்டு விடுவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அரெஸ்ட் பண்ணி டிப்போர்ட் பண்ண போகிறார்கள். அவர்களை பிடித்தவுடனே அவர்களை நாடு கடத்த போகிறார்கள். இந்த ஒரு சம்பவம் இடம்பெறப் போகிறது. அதே வேளையில் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமாக குடியேற்றவாசிகளாக அமெரிக்காவிலே தங்கி இருக்கின்ற இல்லீகல் இமிகிரன்ட்ஸையும் இப்பொழுது அவர்கள் வெளியேற்றப் போகிறார்கள். இது எங்கள் மக்களை பாதிக்கப் போகிறது. ஈழத்தமிழர்கள் பலர் அங்கே இன்னும் விசா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்தியர்கள் ஈழத்தமிழர்களை விட மேலதிகமாக அங்கே இருக்கிறார்கள். இவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக போகப் போகிறது. எனவே இது இன்னொரு பக்கத்தால் இன்னும் ஒரு பிரச்சனை கனடாவுக்கு வரப்போகிறது. அது என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் தனது அமெரிக்காவிலே செய்தது போன்று இந்த கனடிய மண்ணிலும் அதை செய்ய சொல்லி அவர் அழுத்தம் கொடுப்பாராக இருந்தால், அதாவது இல்லீகலாக இங்கே இருக்கின்ற இமிகிரன்ட்ஸ்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அவர் ஒரு நடவடிக்கை கொண்டு வருவாராக இருந்தால் அது நிச்சயமாக கனடாவாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே வேளையில் ஜஸ்டின் ட்ரூடோவும் விடாப்பிடியாக இருந்து கொள்கிறார். அதாவது சட்டவிரோதமாக இந்த நாட்டிலே தங்கி இருக்கின்ற குடியேற்றவாசிகள் விசா இல்லாமல் அல்லது இந்த நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அகதி அந்தஸ்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்தவர்கள் தவிர பலர் இங்கே இருக்கிறீர்கள். அதாவது ஒர்க் பெர்மிட் க்ளோஸ் பண்ணப்பட்டவர்கள், ஒர்க் பெர்மிட் முடிவடைந்தவர்கள் அல்லது விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து இந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்கள், நீங்கள் நாடு கடத்தப்பட போகிறீர்கள். இதில் எந்த மாற்றம் அவர்கள் செய்யப்பட மாட்டார்கள். அதாவது 2 வருடங்களை பூர்த்தி செய்து ஒர்க் பெர்மிட் வைத்திருப்பவர்கள் அல்லது விசிட்டிங் விசாவில் வந்து 6 மாதங்கள் முடிவடைந்தவர்கள். 6 மாதங்கள் முடிவடைந்தும் பலர் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் என்றது எங்களுக்கும் புரியவில்லை. நீங்கள் இந்த நாட்டிலே வந்த விசிட்டிங் காலம் முடிவடைந்தால் நீங்கள் சென்றுவிட வேண்டும் அல்லது நீங்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்க வேண்டும். அப்படி 2ம் செய்யவில்லை ஆயின் உங்களை பலவந்தமாக இந்த நாட்டிலிருந்து அவர்கள் நாடு கடத்தப் போகிறார்கள். அமெரிக்காவிலே இப்பொழுது இந்தியர்களை இந்திய நாடு பொறுப்பேற்றிருக்கிறது. அங்கிருக்கின்ற 70,000 இந்தியர்களை தங்கள் செலவிலே அழைத்து கொள்வதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. அண்மையிலே ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்த வெளியுறவு அமைச்சர் இந்தியா அமைச்சர் டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொண்ட ஒரு சந்திப்பின் பின்னர் அவர்கள் தங்களது சொந்த செலவில் இந்தியர்களை தங்கள் நாட்டுக்கு தாங்கள் அழைத்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை கனடாவுக்கும் வரலாம். அப்படி ஒரு நிலைமை வருவதற்கிடையில் ஒர்க் பெர்மிட் முடிந்து, விசிட்டிங் விசா முடிந்து, ஸ்டூடெண்ட் விசா முடிந்து இந்த நாட்டில் இருப்பவர் நீங்களாக வெளியேறி கொண்டால் அது நன்றாக இருக்கும். அதைவிட கடந்த முந்தைய காணொளியில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஏஜென்ட்ஸ் மூலமாக ஒர்க் விசா எடுக்கலாமா கனடாவில் என்று. கனடாவில் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஒர்க் விசா எடுக்க முடியாது. அதை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒர்க் விசா என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒர்க் விசா என்பது கனடாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் உங்களை ஹையர் பண்ண வேண்டும். கனடாவில் இருக்கின்ற யாராவது ஒருவர் உங்களை ஹையர் பண்ணினால் ஒழிய நீங்கள் ஒர்க் விசா எடுக்க முடியாது. அங்கே இருக்கின்ற ஏஜென்ட்கள் உங்களோட லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு உங்களை கொண்டு வந்து இங்கே இறக்கிவிட்டு போய்விடுவார்கள். அது அவர்கள் கூறுகின்ற ஒரு தந்திரமாக இருக்கிறது. இதனை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். இங்கே இப்பொழுது வேலை இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், கனடியர்களுக்கே வேலை இல்லை. அவர்கள் வேறு நாட்டிலிருந்து வேலையாட்களை இங்கே எடுக்க வேண்டிய தேவை இப்பொழுது இல்லை. இங்கே பிறந்து வளர்ந்து 18 வயதை பூர்த்தி செய்த எங்களது பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை இல்லாத தன்மை இருக்கிறது. இதனால் தான் கனடியர்கள் கோவப்படுகிறார்கள். எங்களது இந்த கலரை பார்த்து கோவப்படுறார்கள். உங்களால் தான் எங்களுக்கு வேலை இல்லாமல் போனது என்று சொல்கிறார்கள். எனவே தயவு செய்து சிந்தித்து செயற்படுங்கள். பணங்களை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். எல்லாமே நன்மையாக நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இன்றைய தினம் இந்த 25% வரி
நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது கனடியர்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும். அதே வேளையில் மெக்சிகோவுக்கும் இதே போன்றுதான் ஒரு மாதத்தை தள்ளி போட்டிருக்கிறார்கள். மெக்சிகோவுக்கும் அந்த தன்மை இருந்து வருகிறது. சரி, இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வருகின்ற காலைகள் என்னென்ன இங்கே நடைபெறப் போகின்றது என்ற சம்பவங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். வணக்கம் பிரபுகளே.